ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது தமிழா சீசன் 3 எபிசோடு 88 16/3/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு நேரலை விவாத விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அவங்களுக்கும் அண்ட் மீனாட்சி அவங்க டக்குன்னு மை கூல்னு வந்தது, அவங்க அந்த பெயரில் தான் கமெண்ட் போடுவாங்க. மீனாட்சி அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தமிழா இதில் பாச மலர்கள், அதாவது தங்கைக்காக அதாவது அக்கா கல்யாணம் பண்ணி போனால் தான் என் கதை வேலைக்காகும் அப்படின்னு அக்காவுடைய திருமணத்திற்காக, அண்ணனுடைய திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பிகள் அண்ட் தங்கைகளுடைய எபிசோடு இதை பற்றி தான் இந்த எபிசோடில் விரிவாக பேசப்படும். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அது மட்டும் கிடையாது, வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியையும் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ரைட், இந்த ஃபஸ்ட்டு வர்ற யாருக்கும் இந்த லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே லைக் பண்ணிடுறீங்க கரெக்டாக டக்குன்னு அதுலேயுமே ஒரு 4 பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, பரவாயில்ல, அவங்களும் டக்குன்னு லைக் பண்ணிடுங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் சார், என் சார்பாகவும் என்னுடைய ஃபேன்ஸ் சார்பாகவும் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் நான் சொல்லி முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். அதாவது வாய்ஸ் ஓவர் சைனிங் அப்படி ஆரம்பிக்காதீங்க, ஓகேங்களா? நேற்று தான் நான் அது புரிஞ்சுது. இந்த வாய்ஸ் ஓவர் சைனிங் பாய் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது கண்டிப்பா மேடம் நான் வெயிட் பண்றேன். ஓகே, நைஸ், குட். ஓகே, ஒரு செகண்ட். நான் உங்கள் ஜாக்கி சேகர், நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். அவ்வளோதான், அதுக்கு அப்படியே அமுக்குனி மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க வேண்டாம். ஒரு செகண்ட் தான் விட சொன்னேன், ஒரு செகண்ட் 2 செகண்ட் விடுங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் கொடுக்குறீங்கன்னா தெளிவாக உங்கள் செல்லங்களுக்கு டியர்களுக்கு கொடுக்க தெரியுதுல்ல. ஆரம்பிச்சுட்டு உடனே கடகடன் பேசிட்டா அந்த ஃபஸ்ட்டு 2 வாரத்தை கட் ஆகிடுது. ஐயோம்மா, ப்ரீ ரோல்னு சொல்லுவாங்க மேடம். அந்த ப்ரீ ரோல்லாம் இங்கேயும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லல. ஓகேவா? சரி, நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது நீங்க இப்படியே போயிடும், இதே முடிஞ்சிடும். எல்லாரும் அப்படியே இந்த ஆட வந்திருக்கிறார் ஒஸ்ட் பிஹேவியர். வாங்க நிகழ்ச்சிக்கு. நம்மோடு இணைந்து கண்ணாடியில் தெரிய வந்திருக்கிறார். அதனால மறைஞ்சிக்கிட்டேன், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல சாக்லேட் குக்கீஸ். ஓகே, ரைட். இது இந்த சிம்பிள்ங்க. அதாவது அக்காவுக்கு வெயிட் பண்ணுறேன், அக்காவை கல்யாணம் பண்ணி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு முன்னாடி அவங்க இருக்காங்கன்னு சொல்லுகின்ற தம்பிமார்கள் தங்கைமார்கள் இவங்க தான். ஆனால் இது எல்லாமே எச்சக்கலையாக அம்பரமா இருந்தது. அதுதான் 90% சமூகத்தினுடைய நிதர்சனத்தை மிக அழகாக வெளிப்படுத்தினதுக்கும் சுயநலமாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் இந்த தமிழா எபிசோடு, அதாவது 16/3/2025 அன்று ஒளிபரப்பான பாசமலர் எபிசோடு நம்மளுக்கு அதுதான் உணர்த்துச்சு. எவனுக்காகவும் எந்த மயிரானுக்காகவும் உங்க வாழ்க்கையை இழக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் உடனே தின்னுங்க, பணியாரம் சாப்பிடணுமா உடனே சாப்பிடுங்க. எந்த கர்மா தம்பிக்காக வெயிட் பண்ண கூடாது அப்படின்றதான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க. மிக முக்கியமாக என்ன அவங்க எடுத்து வச்சது என்னன்னா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு பேஷண்ட் இருக்கு புட்டுங்கிற பேஷன். சார் டென்ஷன் நான் ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஜாக்கி கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க, சேடாதீங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, இன்னும் இதுல ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டை ஏத்தி வைக்கிற சமூகம். நீ தான் அப்பம் போனதுக்கு அப்புறம் நீ தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கணும். இப்ப எங்க அம்மாலாம் இறங்கும் போதே சத்தியவாயின் செத்தாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சப்போர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு என் தங்கச்சிங்க எல்லாமே உண்மையிலேயே எங்க அம்மா படிக்க வச்சாங்க. ஒரு தங்கையை தவிர மற்ற எல்லோருமே இப்போ அரசு ஊழியர்களாக இருக்காங்க. ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்க, ஒருத்தவங்க போலீஸ் துறையில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா படிப்பு தான். அதே நேரத்தில் சப்போர்ட்டாகவும் அவங்க இருந்தாங்க. ஆனால் எல்லா வீட்லையும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் சுயநலத்தினுடைய மொத்த உருவமாகத்தான் எல்லா அண்ணன் தங்கைகளும், தங்கைகள் தம்பிகள் எல்லாருமே இருக்கிறாங்கன்றதான் இந்த நீயா தமிழா சொல்லிச்சுன்னு சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. எனக்கு இதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு அவங்க தங்கை, ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு அவங்க தங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே என்னன்னா, எங்களை கல்யாணம் பண்ணி வெயி, அது உன் கடமை.
அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் நீ மயிரை புடுங்க, மட்டையை கட்டு, கையடி, ஏதாவது செஞ்சுட்டு போ. அப்படிலாம் சொல்லல அவங்க. நான் எனக்கு தெரிஞ்சது தானே சார் சொல்ல. நீங்க இல்ல ஏன் சார் மேடம், நீங்க அப்புறம் அதனுடைய இது என்னது இது? நீட்சி அப்படிதான் சொன்னாங்க உண்மையிலே. எனக்கு அப்ப வந்து ஒரு இல்ல, பெரிய ஒரு பொண்ணு அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்து அவங்க வந்து செஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்கள நாங்கள் கல்யாணம் தானே பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல பொறுப்புகளை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். ஆனால் இது எதுவுமே பொறுப்புகள் எடுத்துக்காம, சம்பளம் பணத்தில் வந்து பாதியை கூட கொடுக்காம, குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னு அவன் நல்லா மூடில் ஏறி இவனும் நல்லா மூடில் எல்லாத்தையும் அவுத்து போட்டு மேலே ஏறும்போது அக்கா இபி கரண்ட் பில் எடுத்துன்னு போட்டானுங்க, அது என்னது இப்போ பியூஸ்காரரை புடின்னு போட்டானுங்க, ஓம் பியூஸ்காரரை நிறுத்து, அங்கே பெரிய பிஸ்கரே போயிடுச்சான், நீ கொஞ்சம் அமுக்கிட்டு உக்காரு அப்படின்னா யோசிச்சு பாரு, இந்த கருமத்து கல்யாணம் பண்ணாமல் போயிருக்கலாமேன்ற. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஒரு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதிலிருந்து அவங்க இன்னும் கடமை, அவங்க கடமைன்ற லிஸ்ட்ல போறாங்க. இல்ல அதை தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட சொன்ன தங்கைகள்லாம் நான் பார்த்திருக்கேன். உனக்கு நீ இது வந்து கடமை செஞ்சுட்டு கிளம்பு. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கோவோம் கல்யாணத்தெல்லாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா, பசங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அதான் அண்ணன் இருக்கான்ல சார், கொடுத்துருவான்ல சார், எல்லாத்துக்குமே என்ன ஒரு பதில். எனக்கு இதெல்லாம் கூட இல்ல, இன்னொருத்தர் கார்னர்ல உட்காந்து கேட்டாரு, பொறுப்பு என்ன சார், பருப்பு அது பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு பண்ணிட்டு இருக்கேன், அது பொறுப்பு என்ன, அது பொறுப்புன்னு நான் கேக்குறேன். ஏன் நீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போனா பண்ண மாட்டீங்களா? ரொம்ப இது எனக்கு அதாவது ரைட்டரால கேட்கறது கூட எடுக்கிறது பிச்சை, அதுல என்னடா எச்ச அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. என்ன மிரட்டல்ங்கிறீங்க அதுக்கு? சரி, ஓகே, 34 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த கோபங்களுடைய வெளிப்பாடுனா நானே பாதிக்கப்பட்டேன், நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஓகேவா? இதில் அப்படியே ஒரு அக்காக்கள் அந்த விஷயங்கள் வந்து கேட்டு, சரி சில பசங்களுக்கு வந்து இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி என்னன்னா இயல்புலேயே சொல்லி கொடுத்து வளர்க்குறது, நீ தான்ப்பா பார்த்துக்கணும். இந்த செகண்ட் பிறக்கும் போதே ஃபர்ஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதுன்னா நீ தான்டா பார்த்துக்கணும், நீ தான் எல்லாமே இனிமே அவளுக்கு. எபிசோடு போறதுக்கு அப்புறம் எவனாவது யாழினிக்கு ஒரு தொணை மயிருன்னு மொத்தம் எடுத்துன்னு வந்தீங்கன்னு செருப்பு கட்டி அடிப்பேன். இங்க இருக்கிற யாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. நீங்க எவன் எடுத்துட்டு வந்தாலும் சரிதான். அந்த சீன் மயிரா வந்து பேசுவாங்க தெரியுமா, குடும்பத்துக்கு நல்லது செய்யறன்ற மாதிரி. அது தனியா இருக்கும், அதுக்கு ஒரு துணை வேணும். இவருனும் வந்து எஜுகேஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லா மயிரையும் கட்டுற மாதிரி, ஆட்டோ ஃபீஸ் கட்டுற மாதிரி, போர்டிங் ஃபீஸ் கட்டுற மாதிரி மொத்தம் இவரு. இல்லை, இப்போ இங்கே இருக்கிற இந்த பசங்களை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சில நேரங்களில் இந்த சொல்லுவாங்கல்ல சிப்ளிங்ஸ் வேணும். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ இப்போ வந்து உன் தம்பி வீட்டுக்குன்னு போற இல்லம்மா, அவ எங்க போவா அப்படின்னு போவா. ஐயோ ஜாக்கி, உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேம், அதாவது அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கேன். அதேதான், அதனால தான் வயிறு எரியுது, எதுக்கு இந்த கர்மத்தெல்லாம் பார்த்து நம்ம பேசணுன்ற மாதிரி ஆகி போகுது. ஐயோ இல்ல, அதுல ஏன் இது சொல்ல வந்தேன்னா, அதனால ஒரு சில அதுவும் முக்கியமா பெண் பிள்ளைகளும் சரி, பசங்களும் சரி, ஆம்பளை பையனும் சரி, அவங்களுக்கு சொல்லியே வளர்க்கப்படுறது, நீ தான்ப்பா குடும்பத்தை பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் நீ தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வளர்க்க. நீ தான் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க பேசி இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இப்ப நீங்க ஏதாவது சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி வளர்க்கறது தான். ஃபர்ஸ்ட் பேசின அக்கா அப்படிதான் சொன்னாங்க. அக்கா வந்து செட்டில் ஆகணும். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றதுன்னா, சார் நான் செட்டில் ஆயிடணும், கடன்லாம் இருக்கு சார், எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த தங்கச்சி சொல்றா, இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணட்டும், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, நானும் இப்ப ஓரளவுக்கு தலையெடுத்துட்டேன், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு சொல்ற ஒரு பயமே அந்த பொண்ணுக்கு என்னன்னா, சரி எனக்கு கல்யாணம் பண்ணா அவங்க கடன் வாங்கி தான் சார் கல்யாணம் பண்ணுவாங்க, நான் அவங்கள 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு அந்த பொண்ணு என்னன்னா உண்மையிலேயே ஒரு தியாக செம்மல் மாதிரி திரும்ப பேசுது. அந்த பொண்ணு அவ தங்க என்ன சொல்றான்னா, அப்படி அவசியம் இல்லை சார், கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும், நாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த கடனை நாங்க அடைச்சிக்கிறோம், பரவாயில்ல அவ கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னும் பொழுது கூட அந்த பொண்ணுக்கு அந்த மனசே வரல. சார் நான் தானே சார் அவங்கள பார்த்துக்கணும், அவங்க 2 பேருக்கும் நான் நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் சார் அப்படின்றா திரும்பவும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னமா இந்த தியாகி மொமெண்ட்டாக இருக்குன்னா அந்த பொண்ணு தெளிவாக இருக்குது தங்கச்சி. அது என்ன சொல்லிட்டு, சார் இவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் சார் நாங்களும் பண்ணுவோம், இவ எங்களுக்கு பண்ணி வச்சுட்டு பார்க்கலான்னு பார்க்குற, கிடையவே கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன், அதாவது ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு டிஸ்கஷன், நாங்கள் கடன் இருந்தாலும் பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னொரு பொண்ணு, 3 பேர் தாங்க நான் அந்த எபிசோடில் பார்த்தேன். அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கக்கூடிய, அறத்தோட, குறைந்தபட்ச நேர்மையோட இருக்கக்கூடிய, ஏன்னா அவ்வளவு பெரிய யோகியமாக கிடையாது யாருமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாமே சுயநலவாதிகள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கொஞ்சமாவது ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டுட்டு இருக்காளே, அவளுடைய கஷ்டங்கள் உண்மையிலே அது என்னத்த சொல்றது. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி, முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை ஏனடி ஏனடி, நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறாய், தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டு கொள்ள நீ வாராய், புறையேறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன் அது ஏனடி. நைஸ் ட்ரை. தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து அல்டிமேட்டுங்க. பொண்ணு சார் ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னா, கல்யாணம் வேணாம்னு சொல்றா சார் அப்படின்ச்சு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு. அழகா புடவெல்லாம் கட்டின்னு வந்திருந்தது ஜம்முன்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து அப்போ அக்கா வந்து புட்டு வச்சுச்சு. சார் அம்மா எங்களுக்கு கிடையாது, அப்பா தான் இருக்காங்க, நான் தான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என் சம்பளம் வந்து 10,000 ரூபா. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறேன், ஐடியில் இருக்கேன். இவன் 2 வருஷமா இப்போ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாள்ல சார், 2 வருஷமா வேலைக்கு போகிறா சார், 10 பைசா கொடுக்க மாட்டா வீட்டுக்கு. எனக்கு அது பெரிய டப்பு. என்னது 10 பைசா? என்ன இவ்வளோ நேரம் என்ன இப்போ நீ பேச வந்த? அப்போ அந்த பொண்ணு சொல்லுது திரும்பவுமே, சார் அவங்க என்கிட்ட கேட்டதே இல்லை, என்கிட்ட எப்போது கேட்டாங்கன்னா நான் வந்து காசு கொடுத்துருவாங்களாம். ஏமா இப்போ உன்கிட்ட கேட்டாதான் கொடுக்கணுமா? அதாவது நம்மள வந்து எல்லாம் பண்றோம், எல்லா செலவு பண்றோம், எல்லாம் பண்றோம், பேடுலேருந்து கருமத்துலேருந்து மட்டையிலேருந்து மயிலேருந்து சோறுலேருந்து பொட்டேட்டோலேருந்து மயிலேருந்து மட்டைலேருந்து வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ உதாரணத்துக்கு நான் தான் அந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு, தங்கச்சி வேலைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல், காசு இல்லை, ஒரு 1/2 லிட்டரு விளக்கெண்ணெய் எடுத்துட்டு போய் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து போய் தரையில் வச்சு சேரில் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம அவங்களாலையும் சேர்லேயே நீ உட்காந்துட்டு இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு 1/2 லிட்டரு விளக்கெண்ணெய் எடுத்துன்னு போய் காலை தூக்கி தாம்பாளத்தட்டை கீழே வச்சு அந்த எண்ணெயை காலில் ஊற்றி உருவிக்கிட்டு, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லை இருந்தது, நான் அவங்க சம்பாதிக்கிறது 5,000 ரூபா, என்ன அதுல எல்லாம் போயிடுச்சு, ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து சீர் வச்சேன், அது போயிடுச்சு, ஒரு 3,000 ரூபா காசு இருந்தா கூட அப்படின்னு இந்த விளக்கெண்ணெயை வச்சு உருவிக்கிட்டு கேட்டா அதுக்கப்புறம் அவங்க பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு இல்லை, அது அந்த பொண்ணு சொல்லிச்சு இவ்வளோ நேரம். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது, தங்க பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, என்னவோ இந்த பொண்ணுங்களும் என்ன இப்போ என்ன கல்யாணம் நான் தான் சார் பார்த்துக்கணும், நான் தான் சார் பார்த்துக்கணும் சொல்லுதுங்களே அப்படின்னு யோசிச்சா, அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, சார் ஒன்றும் இல்லை சார், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை சார், சார் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நாங்கள் எடுத்துக்குவோம் சார். ரொம்ப பயங்கரமா பேசு. என்னம்மா பிரச்சனைனா, நான் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு சார், நான் ஒரு டான்ஸ் ஆடி பெரியவங்கள ஆகணும், வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அதில் மனமாய் வந்து தேடி வருமே பாவங்களே பரவசமே, பாவங்களே பரவசமே, அந்த மாதிரி பெரிய நிலைய வித்வான் மாதிரி, பெரிய பாடகராக போற மாதிரி, பெரிய டான்ஸர் ஆகணுமா. எனக்கு புரியல. அப்ப இவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்க அக்காவோட ட்ரீம் என்னன்னு கேக்குறாப்ல. அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஷாக்கு. சார் வீட்டை பாத்துக்கிறது அவங்க ட்ரீம். இது எப்படி ஜாக்கி ட்ரீம் ஆகும்? அத கடமை அந்த பொண்ணு மேல திணிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணோட ட்ரீமே வந்து வீட்டை பாத்துக்கிறது தாங்க இந்த பொண்ணு, குடி பொண்ணு. கேட்டா என்ன சொல்லுது? எவ்வளவு தெளிவா இருக்குதுங்க. அங்க வந்து அவ அந்த மண்டையை ஈர்த்து வச்சு மிளகா பண்றாங்களே, அதனுடைய உண்மையிலே
இந்த பொண்ணு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இந்த சவுக்கு மலை இருக்குல்ல, அதாவது நிகழ்ச்சி முடிஞ்சு போனது எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ட்ரீட்மெண்ட். ஒரு தவளைய, ஒரு பெரிய தவளைய அடிச்சு போட்டு ரோட்ல என்னவோ பண்ணிட்டு அதை பார்த்துட்டாங்க எங்க அம்மா. நீங்க எதை பண்ண? நம்ம தான் பண்ணோம், நம்ம தலைமையில தான் எல்லாருமே பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஹண்டர் தானே, அவன் வந்து புலி அடிக்கிறதுக்கும் காட்டு விலங்கு அடிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச தவளை வேற என்ன பண்றது, அதை பண்ண விஷயத்துக்கு கேட்டிருந்து பார்த்தாங்க. பார்த்ததுமே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன கதவை சாத்தி தாப்பா போட்டாங்க. முடிஞ்சது. தாப்பா போட்டுட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு 5.5 பெட்டி மாதிரி ஒரு சின்ன மர பாக்ஸில் இருக்கும், அதில் இருந்து சுக்கு எடுத்தாங்க. சுக்கு அப்போ வந்து என் தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சி சுதா அது போயிடும். அதுக்கு ஏதோ வந்து வயிறு சரியில்லை போல இருக்குது, இந்த சுக்கை அழைச்சி தொப்புல போடுவாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்குது. சுக்கை இழைக்கிறாங்க எங்கள் அம்மா ஜெயலட்சுமி. அந்த இட்ஸ் ரியலி அந்த சாணம் பிடிப்பாங்கல்ல கத்தி, அதுக்கு இடையான ஒரு ஸ்டைல் அது. டர்ன்னு பண்ணுது எங்க அம்மா. ஏன்னா இதுல வந்து ஆட்டம் ஓட்டம் காட்டி அப்படி ஜெலாக்கோ பலாக்கோன்னு தப்பிச்சு போறாள் நம்மால் தான். அதனால அப்படியே பேசிட்டு சாயங்காலம் எங்க போயிட்டு வந்தேன்னாங்க. இது மாதிரி போயிட்டு வந்தேன், படிச்சியா எங்க, அதுக்கப்புறம் ஆமாமா ரொம்ப கேஷுவல் டாக்குதான். அப்படியே பின்னாடி வந்து டப்புன்னு இந்த 2 அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த 2 கை இது உள்ளார கையை உள்ளார விட்டு அப்படி மடக்கி இது 2 சேர்த்து புடிச்சிட்டாங்க. புடிச்சு பைக் துண்டை சுத்தியாச்சு. ஆமா கட்டியாச்சு, ஹவுஸ் அரெஸ்ட். சம்டைம்ஸ் இதுல நம்ம கொஞ்சம் எகுறன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாத்திங்கெல்லாம் அடிப்பானுங்க, அது கரெக்டாக வந்து காமிச்சிடணும். சலார் அடிக்கும் போது அந்த பெரம்பு ஒன்றும் மிஸ் ஆச்சுன்னா அவன் ஈகோ டச் ஆகிற மாதிரி மொத்தம் அட்டு பிரிச்சிருவான். பிரிச்சான்னா அது எங்கே விழே சொல்ல முடியாது, கை கால் தொடை எல்லா இடமும் விழும். இதில் என்னன்னா ட்ரௌசர் வந்து பேண்ட் போட்டு உள்ளார ட்ரௌசர் போட்டு போவோம். ஏன் இவ்வளவு தெரியாத அவனுக்கு, அது கீழே வந்தால் சலுக்கு கேட்கும்போது மேலே டப்புன்னு கேட்கும். அந்த சவுண்டு தெரிஞ்சு ஓ இப்பயே என்னை ஏமாத்துறியா அப்படின்னு அடிப்பான். இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை கடந்தவங்க வீட்டு உள்ளாரே ஹவுஸ் அரெஸ்ட்ல இப்படி ஒரு ட்ராப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டேன். தப்பிக்க முடியாது, இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. தப்பிச்சா எங்க அந்த வாத்தியார் அடிப்பான அந்த மாதிரி எங்க அத்தா பத்திரகாளி ஆயிடுவா. அதாவது நிறைய அடுப்பு எரியும் போது அதில் இருக்கிற சவுக்கு மலர்கள் வந்து எரிந்து கொண்டே பிடுங்கப்பட்டு திருத்தி உதைக்கப்பட்டு இருக்கிறது. சங்கம் அங்கே, அதாவது அந்த சங்க எங்கேயாவது கொஞ்சமாவது அந்த சங்கையில் கொஞ்சமாவது அடி நகர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. This is the very difficult treatment. இது இதான் டர்னு அரைச்சாங்களே, அப்படியே போய் இந்த கையை வச்சு சரி ஏதோ குழந்தைக்கு தான் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அப்படியே மூஞ்சி வச்சு தேய்ச்சிட்டாங்க கண்ணில். இதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாம் இந்த கிட்டுன்னு எல்லாம் அந்த வெட்டக்கோழி மாதிரி கூட இருந்ததுக்கு பாருங்க, தவுல் அடிக்கிறப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் டக்குன்னு கையில் சக்கு. இந்த நான் கடவுள் அந்த படமே நான் பார்க்கல ஆக்சுவலி. இது ஏதோ கண்ணு எல்லாம் இது பண்ணி எல்லாம் பிச்சை கேட்கறதுக்கு இந்த கோரஸு என்கிட்ட இருந்து வரல, என் தங்கச்சி கிட்ட இருந்து எல்லாரும் அழறோம். சாதாரண இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கீழ்விட்டு அங்கிள் வந்து என்ன வந்து தெத்தி விட்டுருவாரு அப்புறம். ஆமா, அதனால அது வந்து ரொம்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. இவ்வளவுதான் போதும். இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும். புரியுது. இந்த சுக்கு அதனுடைய ரீக்ரியேஷன் இன்னொன்னு கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அழுகுறோம் எல்லாம் உடையாது. கதவை தட்டு டக்கர பக்கத்து வீட்டுல எல்லாம் அக்கத்து வீட்டுல எல்லாம் உடையாதுக்கு மணி ஒரு 9:30 மணிக்கு நடக்குது சம்பவம். எல்லாம் வந்து கதவை தட்டி ஜயா ஜயானது. எங்க ஆத்தாக்காரி அப்படியே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கருத்து எழுத்துலாம் போய் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு போன தெரியுமா உண்மை அது மாதிரி உட்காந்துருக்கா கண்டார. ஐயோ எப்பா எனக்கு என்ன அந்த வார்த்தைகளை என்னால எக்ஸ்பிளைன், அந்த அளவுக்கு கதறல் நடக்குது. கதறல்னா சாதாரண கதறல் இல்லை. ஐயோ தேம்பி அழுது முடிச்சதுக்கு அப்புறம் கதவை திறந்து விட்டுட்டு இப்படி போட்டு பிள்ளைகளை போட்டு கொல்றேடி அது இதுன்ட்டு எங்க அப்பா என்ன பண்ணி வச்சுட்டு போனான்னு தெரியல, எந்த கோவம் என்னன்னு தெரியல. இந்த அந்த படத்துல ஏதாவது டென்ஷன் ஆச்சான்னு தெரியல. வச்சு எவ்வளவு நாள் இருக்கிறதோ வச்சு தீத்துட்டுன்னு வச்சுக்கேன். பக்கெட்ல தண்ணி எட்டு வந்து எல்லாரும் மூஞ்சி கழுவி விட்டு இதுக்கப்புறம் அம்மா செய்ய மாட்டேம்மா எது சாதாரணமான கேள்விதான். இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணு அம்மா செய்ய மாட்டேம்மா
எதிர் வீட்டுக்காரி பார்க்குற உங்க பெரியமாக்காரி எங்கேருந்து பார்த்துட்டு இருக்க, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? This is the fact. Okay. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நான் என்ன பண்ணணும், அப்படியே கூட்டின்னு போய் கதவை சாத்தி வச்சுட்டு இந்த சவுக்க மலாரை எடுத்துக்கிட்டு வச்சன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு இதாகும், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல வரேன். அது அவங்களோட ட்ரீட்மெண்ட். இன்ஃபேக்ட் இந்த சுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு. இதுக்கு தான் வந்து அந்த நடுவராக இருக்கார், அந்த ஹோஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வார்த்தையை கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட. ஏம்மா அவங்க சொல்கிறாங்களே என்னென்னு, என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னம்மா ஏம்மா கேட்கணும்? இப்போ நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அக்கா மாதத்துக்கு 10,000. எனக்கு ஒரு பேஷன் இருக்கல்ல அவங்களுக்கு, அந்த பேஷனுக்கு ஒரு 5,000 கூட எடுத்து வச்சுக்கிட்டோம். நீ 5,000 அந்த பொண்ணு சொல்லுது, நான் எனக்குன்னு எதுவுமே வாங்கி கூட மாட்டேன் சார். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், 10,000 தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், எனக்குன்னு எதுவும் வாங்கி கூட மாட்டேன். ஃபேமிலி வந்துட்டா அது எதனா ஒரு வீட்டுக்குன்னு உதவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுது. இந்த எவனாவது என் தம்பிக்கு செஞ்சேன், எந்த வந்து என்னது உங்களுக்கு வந்து ஆங்காங்களையும் செலவு வைக்க போறது இல்லை, அமைஞ்சகர்லையும் உங்களுக்கு செலவு வைக்க போறது இல்லை. கடமை லிஸ்ட்ல எழுதி விட்டு சூத்துல கிரீஸை தடவை அனுப்பிச்சுடுவானுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான். கடைசியா என்ன சொல்லி மிஸ்ஸில் ப்ளோயரா நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், அவ்வளவுதான். அப்புறம் அவ அப்படி சொன்னா இவ இப்படி சொன்னான்னு வந்து அழுதுட்டு கண்ணை கசிட்டு இருக்க கூடாது. கமெண்ட் படிங்க, கமெண்ட் படிச்சிடுவோம். ஓகே, 50 பேர் இருக்கீங்க, 28 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் மறந்து கதை கேட்ட அத்தனை பேர் போய் டக் டக்குன்னு லைக் போடுங்க பார்ப்போம். இப்போ நான் அதுக்குள்ளே கமெண்ட்டுகளை ஆரம்பிக்கிறேன், சரியா? ஸோ ஆனந்தி சர்வேஸ்வரன் தான் ஃபர்ஸ்ட் லைக் இன்னைக்கு. ராஜகுரு, சுதா ஸ்ரீனிவாசன். நான் யார் இது? சுதா ஸ்ரீனிவாசன் நல்லவங்க சொல்லுவாங்க. ஜாக்கிர. ஓகே, ஸோ ரவி, ராஜி கார்த்திக், ஜோதி லக்ஷ்மி, ஷர்மிளா நாராயணசுவாமி, ஷர்மிளா PK. நேற்று கேட்டீங்கல்ல இந்த ஷர்மிளா பாருங்க, 2 பேர் இருக்காங்க இப்போ. ஓகே ஓகே, நான் சொன்னேன் நேற்றே உங்கள்கிட்ட. ராஜி கார்த்திக், புவனா பாலகணேஷ், இண்டோ குலாப்ஸ், பிரியா பாலகுமார், ஆரீஸ்வரன் அண்ட் பூரணி மூர்த்தி, முத்து சண்முகம், ஃபாத்திமா அபு, ஷாலினி கோகுல், பாமதி, கௌரி ரேமண்ட் அண்ட் நந்தினி காந்த். உங்களுக்கு வரலைங்களா? எனக்கு வந்திருக்காரு. நந்தினி காந்தா, லலி மகினி, லுபுதா பேவி. ஓகே, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. லுபுதா பேவியும் எனக்கு தெரிஞ்ச அந்த இண்டோ கொலாப்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வாணிப்பிரியா ஆல்சோ. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, மற்றவங்க எல்லாருமே ஹாய் ஹாய் ஹாய். ராஜி கார்த்திக் எப்பவும் போல வந்து லவ்விங் யூ போத் போட்டிருக்காங்க. அண்ட் நைஸ் ஷர்ட்டா, யூ லுக் வெரி ஸ்லிம் இன் திஸ் ஷர்ட் அப்படின்னு இருக்காங்க. அது கையெல்லாம் கொஞ்சம் தொலைன்னு இருக்கிறதுனால அப்படி தோணுது போல இருக்கு. பூனா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜோதி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. ஒன்றும் சொல்றது. I was catching up yesterday's live and got to know what issues you had about cooking and how you are overwhelmed about it. Okay. After analyzing, I got to know what might be the underlying cause. என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. என்னன்னு போடலையே. ஜோதி அது டக்குன்னு என்னன்றதை போடணும்ல நீங்க. இல்லையே, ரொம்ப தொலைவு போயிட்டேன். ஆனா இல்ல போடல. அண்டர்லைன் காசு என்னன்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு. அது என்னன்றது போட்டு விடுங்க. ஓகேவா? வாய்ஸ் மாறி சொன்ன கலாச்சிட்டு இருக்காரு என்ன, வாய்ஸ் ஓவர் வாழ்க வாழ்க வாழ்க. அண்ட் ராஜி கார்த்திக் வந்து நீங்க ப்ரீ ரோல் சொன்னதும் உங்களுடைய ஷர்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. போனா பாலகணேஷ் தான். பாச மலர்கள், பாசி படிந்த சோதனைகள். ஓகே, அண்ட் ஷாலினியும் வந்து ஐ எம் கிளாட் டுடே ஐ கேட்ச் யூ கரெக்ட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாமதி எப்பவும் போல வணக்கம். கூல் டவுன் ஜாக்கி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு போனா போட்டிருக்காங்க. இல்லை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை போனா, பட் ஆனால் அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த பசங்களை பார்த்தப்ப எப்படி ஒரு செல்ஃபிஷா வளர முடியும் அப்படிங்கிற ஒரு கோபம் என்னன்னாங்க. இதுல நீங்க வந்து இந்த பாவமோ இல்ல கண்ணியமோ இல்ல வந்து சிலதெல்லாம் வந்து நான் அவன் கிட்ட கேட்கவே மாட்டேன், அம்மா உன்னை நல்லா ஏமாத்துறம்மா, அது அப்படி ஏமாத்தினா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு போகிறதுலாம் வந்து அதற்கான பலன்களை அனுப்பிப்பாங்க, அதை விட்டுடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூட்டு வச்சு இந்த இவ்வளோ அமௌண்ட்டை கொடுன்னு வாங்கிடணும், அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதற்கான விஷயங்களை அவங்க செய்யலையோ பண்ணலையோ கதம் போகையா, உங்களுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நண்பர்களே நீங்களாக யாராக இருந்தாலும் இதுதான் மேட்ரு. ஓகே, காசு நிறையா இருந்தால் கொடுக்கறதுலையோ எழுதி வைக்கிறதுலையோ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்களே சொத்துக்கு ஜிங்கி அடிச்சிட்டு இருக்கும்போது
இன்னொருத்தவங்களுக்கான அந்த விஷயங்களும் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு போலியோவில் அது கால் கை வரல ஏதோ ஒரு விபத்தில் போயிடுச்சு ஏதோ ஒன்றா, அதில் நீங்கள் வந்து ஒன்றும் அங்கே எதிர்பார்க்க வேண்டியதில்லை, பண்ணலாம் தாராளமா. உங்கள் கண்ணு இருக்கு இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த மனசே வரலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ அமௌண்ட்டு இது நீ கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் நான் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன், தனியாக வாங்கினது நான் மட்டும் எதிர்க்க பர்கர்லாம் சாப்பிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கதற விடுவோம்னாலாம் அதுதான். ஸோ yesterday was good fun, take it easy and let's enjoy fun show அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And my close friend's father passed away in her 3rd year. She got his job Portressல. Her brother was 14 years then. He filed a case against her after she got married asking for the job. ஐயோ, இது நிறைய நானுமே கவனிச்சிருந்திருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ரீசெண்டாக அவங்க அப்பாவுடைய ஜாப், ரீசெண்டானா என்ன கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பாவோட ஜாப் ஆகும்பொழுது அவங்க அண்ணா பயங்கரமா சண்டை போட்டாப்லையா, எனக்கு தான் அந்த ஜாப் நீ கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. இவ அதுக்காக ஃபைட் பண்ணி இவ பியூன் வேலை கூட நான் போறதுக்கு ரெடின்னு சொல்லி அப்பையில இருந்து உழைச்சி கொட்டினா எனக்கு அந்த வேலையை கொடு அப்படின்னு கேட்குற அது நடக்க தான் செய்கிறது. அண்ட் மை ஃபேவரட் சாங்கா நல்லா பாடினீங்களா? அது என்னமா அந்த லைன், அது எதை சொல்லிடுமா? அதை கீழே இனிமே தான் சொல்லுவாங்க ஜாக்கி, நான் இப்போ மேலே படிச்சுட்டு இருக்கேன்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவ போடவே இல்லை அதை பற்றி. ஓகேவா? அண்ட் நானும் இனிமேல் வந்து அதே மாதிரி நிறுத்துறேன். லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல மாரீஸ்வரன். அண்ட் ஷர்மிளா பேக்கே சொல்லியிருக்காங்க, மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஹஸ் பீன் ஃபுல்லி பிரெயின் வாஷ்ட் பை ஹிஸ் மாம் தட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் பட் ஃபார் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஆல்சோவா, who have been married for more than 10-20 years ஆனாலும் கூட அவங்கள நீதான்ப்பா பாத்துக்கணும், நீதான் பாத்துக்கணும். நான் சுத்த கை விட்டுட்டு இருக்கேன், என் கல்யாணம் பண்ணி விட்டு அவ பெத்து போட்ட புள்ள எல்லாத்துக்குமே கை விட்டுட்டு இருக்கேன். என்ன இப்ப என் கை அப்படி நல்லா தானே இருக்குது, முடங்கலையே, கழுவுறேன் நான் போய் போட்டு. ஓகே அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்களா? அதேதான். ஓகே, இதுல என்ன விஷயம்னா, அதாவது இப்ப ரீசெண்டா அந்த மெட்ராஸ் டெக் ஏதோ ஒண்ணுத்துல ஒரு பொண்ணு போட்டிருந்தது, கல்யாணம் ஆகி நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கா அவன் தங்கச்சிக்காரி, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அதாவது கஷ்டம்லாம் கிடையாது, பட் கிராசரின்னு ஒன்று வாங்க வெக்கமே எல்லாம் வீட்டுல வந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுது. வெக்கஞ்சிக்க அந்த கறியில கொஞ்சமா அது எப்படி உங்களுக்குலாம் நான் ஒட்டும், எனக்கு புரியல. எப்படி ஒட்டும் உங்களுக்குலாம்? சோரத்திங்களா பீய தின்றீங்களா நீங்களா? எனக்கு புரியவே இல்லையே, எப்படி அது ஒட்டும் உங்களுக்கு? காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எவ்வளோ தங்கைகள் அக்காக்கள் தம்பிகள் வந்து ஆனால் காசு இல்லைன்னா கொடுக்கலாம், இருக்கிற பட்டது இவ்வளோ தண்டா இருக்கு வச்சுக்கடா. இந்த ஆனந்தம் படத்தில் மம்முட்டி போய் காசு வைக்கிற மாதிரி வச்சுட்டு தப்பு கிடையாது. நல்லா ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. அவங்க தான் சொன்னாங்க, இப்போ ஷர்மிளா சொல்லியிருக்காங்க, இந்த காரணத்தால கிழிவிங்களை உதச்சா செருப்பை கைட்டு அந்த கிழிவிங்களை உதச்சி திருத்தணும்னா முடிய பிடிச்சி நங்குன்னு குத்தனா எல்லாம் சரியாயிடும். உண்மையிலே சீரியஸ்லி அது அந்த உழைக்கிற பையனை நார் அடிச்சு அவன் மைண்டில் வந்து திரும்ப 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 விஷத்தை கக்கிக்கிட்டு பா சே என்ன ஜென்மங்கன்னு தெரியல இதுங்கெல்லாம். இதில் வேற நல்ல அம்மாக்கள் வேற இந்த அதேதான் புறம்போக்குங்க. சரி, இந்த கதையை கேளுங்க. ஷர்மிளா அதனால என்ன பண்ணாங்களா, ஷர்மிளாவோட அக்கா இதுக்காகவே எனக்கு வந்து நான் இந்த மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கதான் 10-20 வருஷம் ஆனாலும் நீதான்ப்பா பாத்துக்கணுமா மொமெண்ட் இல்ல, அதனால கூட போறவங்கள யாரும் இல்லாம இருந்தாரு என் ஹஸ்பண்ட், அதனாலதான் எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தாங்க எங்க அக்கா, இந்த கஷ்டங்கள்லாம் நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் ஒரே பையன் போல இருக்கு, அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரே பையன், சித்தி தங்கச்சிங்க வருங்க, சித்தியோட பொண்ணுங்க, சித்தியோட அண்ணனுங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நிறைய இதுல பேரண்டோடைய அவங்க ஒரு பெருமை பீத்திக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல ஒரு லைஃப், ஐயோ அவன் எல்லாம் செஞ்சிருவான் உனக்கு அப்படின்னு குடுங்குவான். அதுக்கு அவன் எங்கெங்கெல்லாம் முட்டி போட்டு உட்காந்தானே அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டவுட் வந்து அவன் முட்டி போட்டு என்ன பண்ணுவான் தானே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவன் முட்டி போடுறதுக்கு. சரி, கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மைண்டில் ஓடுச்சு. சரி, ஓகே ஓகேவா. சரி, நிறைய சொல்லியிருந்தாங்க, மை ஹஸ்பண்ட் எல்டஸ்ட் ஆஃப் 5 காட் இஸ் 2 younger sister married with dowry and even his younger brother got married first. 37 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காராம். நாங்க அப்ப எல்லாரும் நல்ல வெல் செட்டில்டா டாலர்ஸ்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுவும் நடக்கும். நாங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நிறைய ஓடி இருக்கும். அந்த கடன் அடைச்சு அதுக்கு அடுத்த அதேதான். ஆனா டு பி வெரி ஃப்ராங்க், இவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து நெவர் ஆஸ்க்ட் லைக் தட்,
எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி கொடு, அப்படி பண்ணு, என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து we have a lot of treatment in our life and house. பாரம்பரியமா we have a treatment, இந்த சுக்கு ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு கோரிக்கை அவங்க வச்சாங்கனாலே வீட்டில் வந்து வாமா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு கதை சாத்திர வேண்டியதான். அந்த சுக்கு வந்து கண்ணுல மட்டும் படாது, எங்கெங்க படணுமோ அங்கெல்லாம் பட வச்சிட வேண்டியதா. விஷுவலா ஸ்கேரியா இருந்தது, பாவமா நீங்க அப்படின்னு சொல்லி பூனா பாலகணேஷ் போட்டிருக்காங்க. அதாவது எங்க வீட்டுல எல்லாம் இப்ப எல்லாம் பாதி கேள்வி செத்து போயிருக்கும். கதவை தட்டி காப்பாற்ற வந்த பாதி கேள்வி இங்க மண்டையை போட்டிருக்கோம் எங்க ஏரியாவில். சொல்றேன், கொல்றாளே கொல்றாளே ஐயோ 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 பிள்ளைகளை போட்டு கொல்றாளே. அது இந்த கிராமத்து பக்கம்லாம் ரொம்ப எக்ஸாஜரேஷனா வந்து எக்ஸாஜரேஷனா நடக்குது. ஏன்னா ஏமா துலாபாரத்துல கிணத்துல தூக்கி போடுற மாதிரி எல்லாமே அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வரேன். எஸ் எஸ், அந்த அளவுக்கு நீங்க இவ்வளோ கொஞ்சம் வாழாதான் இருந்திருக்கீங்க ஜாக்கி. என்னதான் வாழா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டையா வந்து உட்கார வச்சிருவான்றது உண்மைதான். ஊருக்கே வந்து நாட்டமே இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தான். தட்ஸ் ஆல். அதுதான் நடந்த கதை. நம்ம எங்க அம்மா பாட்டு சேர்த்துருக்க மாட்டேன், என்ன ஆட்டம் ஆட்டினேன் அப்படின்னு. இல்லை எங்க அம்மா எஸ் மம்மி டோன்ட் வரி, இப்படிதான் வேற வழி இல்ல. அவங்க யோசிச்சிருந்திருப்பாங்க, நான் இருந்தேன், சுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், கரெக்டா கண்ட்ரோல்டா இருந்தேன், இதுக்கப்புறம் சுத்தின்னு இருக்கேன் இரு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க. அதேதான் இப்ப நான் கண்ட்ரோல்டா ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான். நீங்க இப்ப கண்ட்ரோல்டா இருக்கீங்க. இது நீங்களே ஒரு 10 தடவை சொல்லுங்க, நான் நம்பிக்கிறேன். இது இப்ப வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க உண்மையை வந்து இப்ப இந்த அரசியல் கட்டமைப்பு எல்லாம் பண்றாங்கல்ல, பொய்ய திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தா அது உண்மையா ஒரு ஸ்டேட்ல வந்துடும். அந்த மாதிரி நீங்க இப்ப வந்து கண்ட்ரோல்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருங்க. நான் ஆமா அப்படின்னு நானாவே நினைச்சேன். ஒரு அசிங்கமே இல்லை எதுக்கு அது எப்படி அசிங்கம்? அந்த சுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. வாங்க. ஸோ அண்ட் ஓகே, விஷுவலாக ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. அண்ட் வாணி பிரியாவும் ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டிஷர்ட்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மைக்கூல் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிரையிங் ஆக்டிங் வாஸ் சோ குட் அண்ட் ஃபன்னியா. பார்த்தீங்களா, பூனா பாலகணேஷ் மட்டும் தான் ஸ்கேரியாக இருந்தது. எனக்கும் அது ஃபன்னியாக தான் இருந்தது, அவளுக்கும் ஃபன்னியாக தான் இருந்திருக்கு. அண்ட் சுகுணா வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. மைக்கேல் சொல்லியிருக்கா, ஃபைனலி லைவ் வந்துட்டேன் ஆஃப்டர் மிஸ்ஸிங் லாஸ்ட் 3 times. டேலைட் சேவிங் டைம்னால அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, இட் இஸ் மை ஒப்பீனியன், நான் மேபி ராங்காக இருக்கேன், பட் ஃபார் அ குக் வந்து பேசிக் குவாலிட்டிஸ் ஆர் பர்ஃபெக்ஷனா, டிசிப்ளின்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு, கிரியேட்டிவா இருக்கணும். இது நாலுமே என்கிட்ட கிடையாது. மோர் ஓவர் ஆல் திஸ் இஸ் ஈஸி இஃப் யூ புட் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் லவ். அதுவுமே கிடையாது. மைண்ட் அண்ட் ஹார்ட் லவ் இருக்கு. லட்சுமி வந்து ஏதோ ஒரு ட்ராக்கை வச்சு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க அந்த இப்ப சொன்ன எதுவுமே அங்க வேலைக்கு ஆகாது. நான் அதுக்குதான் சொன்னேன், அறிந்து வைத்த அருவாமனை 50,000 ஆண்டுகள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும். தாண்டி இப்போ அவளை அவசரம் எடுத்து வைக்க மாட்டா. அருவாமனை, நான் சொல்றது அருவாமனை. ஜாக்கி சார் நல்ல ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறீங்க, புரியுது எனக்கு. ஜோதி லட்சுமி லண்டன்ல இருக்காங்க, பார்சல் அனுப்பிச்சா கூட சோறு இன்னைக்கு வராது. அவ அனுப்ப வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அதேதான். நீங்களே இருக்கிற எல்லாரையுமே, நீங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவுதான் இல்ல இப்ப நீங்க எமோஷனலா பேசணும். இப்ப கொஞ்சம் சமைக்க தெரிஞ்சிருச்சுனாலுமே வந்து நீங்க செஃப் தான், குக்கு கிடையாது. ஹெல்ப்புக்கு வரணும், நான் தெரியும்ல. But I make tea and used bun and toasted. How long you will eat bun and tea? Many days. Okay, tomorrow I will ஒளிச்சு வச்சு ஃபைதி பொடிஸ், all பொடிஸ். Okay. ஓகேவா. சோ எஸ் இல்ல மீனாட்சி, t-shirt only looks. ஆமாடா, சும்மா இருக்குது. நான் காஸ்டியூம் டிசைனர் கிட்ட போய் கேட்டேன், எனக்கு Dress code என்ன தெரியுமா, ஒரு டி-ஷர்ட்ஸ் இங்க இருக்கிற எல்லா டி-ஷர்ட்ஸுமே மோஸ்ட்லி இப்ப அப்படியே ஒண்ணு மாத்தி தான் போட்டுட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் எப்பதான்டா போட்டு தீக்கிறது? அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே இன்னைக்கு போய் பாக்குறேன், அந்த கபோர்ட் ஃபுல்லா எல்லாமே பிளாக், ஏதாவது ஒரு பிளாக் கலர்ல தான் இருக்கு. வேற டிஃப்ரெண்ட் கலர் எதுவுமே கிடைக்கல இன்னைக்கு கையில். அதனால தான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்தாச்சு. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபுட்டி, இட் இஸ் மோர் ஈஸி டு லேர்ன் குக்கிங் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் ஐ எம் நாட் அ ஃபுட்டி. அண்ட் நல்ல ரசனை இருந்தால் குக்கிங் நல்லா வரும். ஹோப்ஃபுல்லி வாஸ் அ கன்வின்சிங் ஆன்சர்.
உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. மேபி எனக்கு ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட எனக்கு சமையல் தெரியாது. அதை பற்றி எனக்கு என்ன அந்த டைமில் வந்து வருதோ டக்குன்னு கை இப்போ புருஷன் தப்புன்னு சோறு பசிக்குதுன்னா பாதியிலே கொண்டு வச்சிருவோம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ எனக்கு லேட்டர்லி ஐ ரியலைஸ்டு why this kind of things came to my plate அப்படின்ட்டு பண்ணும்போது தான் யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த லவ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி குழம்புல எடுத்து வந்து பண்ணியிருக்கா டக்குன்னு. அவ்வளோதான். தேங்க்யூ. ஐ அண்டர்ஸ்டுட் நோ. யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல் நோ. ஓகேவா? ஸோ மாரீஸ்வரன் சொல்லியிருக்காரு, கரெக்ட் ஜாக்கி சார், எவ்ரி திங் கரெக்ட் இன் யுவர் தாட்ஸ். ஐ லைக் யுவர் ஆங்கர் அபவுட் த இஷ்யூஸ். இல்லைப்பா, அது என்னன்னா தெரியல, நிறைய பேரை சுற்றி இருக்கிறவங்களை இன்னுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னுமே பெரிய பிள்ளைங்கிறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்கு பாருங்க. உண்மையிலே எனக்கு ஒரு சில பேரெல்லாம் வந்து திடீர்னு குடும்பமாக ஹோட்டல் போவாங்க, எல்லாருமே எங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. குடும்பமா எல்லாரும் ஹோட்டலுக்கு போகும்பொழுது இப்ப எல்லாரும் ஐயோ நீங்க காசு இல்லாதப்போ ஒரு அண்ணன் வந்து படிக்காதவன் சிவாஜி மாதிரி உங்க நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அண்ணன் வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போனா அதுல நியாயம் இருக்கு. அவர் பே பண்றாரு, தே ஆர் நாட் ஏர்ன் எனிதிங், ஸோ அவர் வந்து பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. எரும மாடு மாதிரி அவனும் புள்ள பெற்று 4-5 இறக்கி வச்சிருக்கிறானுங்க, அங்க இன்னமும் வந்து புத்திட்டு இருப்பாங்களான்னு கேட்கறேன். அசிங்கமா உங்களுக்கு தீனி தின்னீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? லெஸ் டென்ஷன். ஒரு கதையை சொல்லிடுறேன். இல்லைங்க, அதுல எல்லாத்த விட ரொம்ப கொடுமை 7-8 காரு. ஆமா, அந்த அடுத்த பையன் வந்து உண்மையிலே என்னங்க பெருசா பிறந்துட்டான்றதுக்கா என்னங்க அவ்வளவு கஷ்டமா? அந்த பையன் அடுத்து சொன்ன பையன் என்னன்னா, அப்படியே அந்த பையன் ஸ்டோரி சொல்லிடலாம் இப்ப, அதுக்கப்புறம் கமெண்ட்ரியில படிக்கிறேன் ஜாக்கி. ஓகே. ஸோ ஏப்பா 63 பேர் இருக்கீங்க, திருப்பி போட்டா இருக்கிற நம்பர்ஸ் தான் லைக் இருக்கு, 35 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. வை வாட் ஹேப்பன்? லைக் பண்ணாதவங்க டக்குன்னு போய் லைக் பண்ணி விடுங்க பார்ப்போம். யாரோ தூக்கம் இல்லாமல் கிளம்பி எழுந்து ஒன்றுக்கு போது டக்குன்னு பார்த்தா யூடியூப்பை திறந்து பார்த்தா இந்த மூஞ்சி வந்திருக்கும் போது இது என்னதான் பேசுதுன்றதா உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது 30 பேருமா அப்படி வந்திருப்பாங்க? மேபி இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து ஒன்றுக்கு வந்திருக்கலாம். ஓகே ஃபைன், சரி இருங்க கதையை பாருங்க. டக்குன்னு 63 53 ஆயிடுச்சு பாருங்க. அதனாலதான் பார்த்துட்டு உடனே இப்போ போய் உள்ளார போது தூக்கம் போயிடுறா, எல்லாம் போய் படுத்துருக்கலான்ட்டு கிளம்பி ஆச்சு. தட்ஸ் ஆல். இப்பவுமே வந்து திருப்பி போட்ட நம்பர் தான் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். மாரீஸ்வரன் சொன்ன மாதிரி இப்போ இந்த பையன் வந்து என்ன, மாரீஸ்வரன் கமெண்டோட நிறுத்திக்கிறேன் நான். இந்த பையன் கதையை சொல்லிடுறேன். பேக் டு இது. ஏன்னா ஒருத்தரும் ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் சொன்னாப்ல, இன்டர்வியூ வந்து அமர்ந்தாப்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாரு. இந்த சூர்யா வந்து ஒரு படத்துல இருப்பாரு, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு இதுக்கு எனக்கு புரியல. பையன் பார்க்கறதுக்கு நல்லா, இப்போ நீங்கள் கூட தான் நிறைய பொண்ணுங்களை பார்த்து நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்கள்? இப்போ பசங்க யாராவது இருக்காங்களா? வாட்ஸ் யுவர் தாட் அபவுட் இட்? நோ 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 இல்லை அந்த மாதிரி தான். அது என்னது இது? நீங்கள் பார்த்தா அது வந்து வேற மாதிரி, நான் பார்த்தா அவனுக்கு கல்யாணம், நான் இப்போ வந்து அவனுக்கு அக்காவா மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அதானே? இன்னும் ஒரு இல்ல சூர்யா எல்லாம் சொல்ற அளவுக்கு ரொம்ப டீப்பா போனீங்களே. டீப்பா போல சார். அந்த பையன் யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உண்மையிலே அந்த ஷிப்மெண்ட்லாம் இருக்கறாப்ல, அதனால ஆபீஸ் விஷயமா அடிக்கடி போறாப்லன்றனால எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. அந்த இன்டர்வியூவா வந்து சொல்ல சார், இந்த முன்தினம் பார்த்தேனே படத்துல பழைய சூர்யா இருப்பல, அப்பா சூர்யா, அந்த மாதிரி யாரும் அவ்வளவு அழகு இல்ல, நீதான் அவ்வளவு அழகு, அந்த மாதிரி இருந்தார்ல. அவரே கொஞ்சம் ஒல்லியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாப்ல அந்த பையன். தினம் பார்த்தேனே பார்த்ததும் இந்த பார்த்ததும் அப்படின்னு வந்துட்டு மேடம். ஏன்னா இந்த தூத்துக்குடி கொத்தனார்ல இருந்து தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆர் கேம் டு மை மைண்ட் இன் எவ்ரி மினிட். இந்த கர்மத்துல இருந்து எப்போ வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியல. பாருங்க, முன்தினம் பார்த்தேனே பார்த்தது தோற்றேனே போது ஓவர் தாங்க. அது திஸ் இஸ் செக் கரெக்டட் மைண்ட் செக். Yes, it's a corrected mind. That's what I said. இனிமே நீங்க அந்த மாதிரி பாடல் உங்களுக்கு வந்தனா நான் உடனே போய் பிளாக் பண்ணி பக்தி பாடல்கள் வர மாதிரியான திரும்ப உங்க ஐடியில நான் போய் பாக்குறேன். ஓகே. சோ உங்களுக்கு இனிமே அதுவே காட்டும். ஓ சூப்பர். ஓகேவா? நான் அந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். கண்டிப்பா. ஐயோ தேங்க் யூ. சரியா? சோ அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருந்தாப்ல, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தம்பி பயங்கரமா சார் கல்யாணமே பண்ண மாட்டேன்றான் சார், நான் கூட வந்து இப்படிதான் சார், எங்களுக்கு எல்லாமே வந்து எங்க அப்பா தான், எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மாறிட்டான் சார் இவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தான். என்னன்னா சின்ன பையன் வந்து அந்த பையன் லவ் பண்றான்.
இந்த லவ்வருக்காக எல்லா காசையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம்ல. இல்ல அம்மா ஏதோ சாவுக்கு போகணும் போல இருக்கு. அப்பா ஏதோ ஷிப்மெண்ட்ல வச்சு 5 கார் இருந்தா அந்த பையனுக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டியா. ஆமா, அம்மா சாவுக்கு போகணுன்றதுக்காக ஏதோ காசெல்லாம் போட்டு ஒரு காரை கொடுத்துருக்காப்ல இருக்கு. பையன் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாப்லையா லவரை பார்க்க. எது இங்க இந்த ஊர்ல இருந்து கிளம்பி சென்னை போயிட்டானா, அவன் ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி சார் பார்க்க போனேன்னு போய் சொல்லுது பைப்பில். என்னப்பா எமர்ஜென்சின்னு கேட்டா, சார் இல்லை சார் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுச்சு அதுக்காக போயிட்டேன் சார். அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், அண்ணன்காரன் சொல்கிறான், சார் அவன் போனது சாதாரணமாக இல்லை சார், கொடுத்த காசில் இது இல்லை அதை போயிட்டு அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறான் சார், கண்டுபிடிச்சிட்டேன் நான். அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் வாங்கின்னு போயிருக்காப்லையா, பேக் நிறையா பிரேஸ்லெட்டு அது இதுன்னு. கேட்டால் ஜுவல் வாங்கி கொடுப்பாப்லையா. சரிடா, இப்போ இவ்வளோ சொல்கிற, அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? இப்போ இப்படி நீ இருந்தீங்கன்னா, இவ்வளோ பொறுப்பற்றத்தனமாக இருந்தீங்கன்னா அப்படின்னா, இவர் வந்து ஏதோ ஏபிஎல் ஆக போகிறார் போல இருக்கு. சாரி. ஸோ அந்த ட்ரைனிங்கில் ஏதோ 10,000 ரூபா கொடுப்பாங்களாம். அந்த 10,000 ரூபா காசையும் கொடுக்குறது இல்லை. ஏன்னா அந்த 10,000 ரூபா காசையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, வீட்டில் எவ்வளோப்பா கடன் இருக்குன்னா 1 கோடி ரூபா இருக்குன்னு அந்த பையன். கடைசியில் பார்த்தா இந்த பெரிய பையன் சொல்கிறான், இல்லை சார் 6 கோடி இருக்குது சார், இன்னும் கடன் இருக்குது, நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்குமே நான் இந்த எபிசோடுக்கு வர்றதாலே இவன் என்னை கூப்பிட்டு வந்துட்டான் தரேன்னு. எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இவன் கல்யாணம் பண்ணிட்டா இவன் அடுத்து ஏதாவது வேலைக்கு போனான்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம். இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, இவ்வளோதான், வெரி சிம்பிள். அதில் வந்து அதான் சொன்னேன், இப்போ இப்படி இருக்கிற ஒருத்தனை நம்பி நான் எப்படி சார் வந்து கல்யாணம் பண்ணின்னு கிளம்புறது அப்படிங்கிறதான் அந்த பையனுடைய இது. 6 கோடி ரூபா கடன் இருக்குன்னா நிஜமாலுமே ரொம்ப பயமாக இருக்குங்க எனக்குலாம். 6 கோடி என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயமே இல்லாமல் அந்த பையன் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருந்தாப்புல. ஓகேவா, சரி. அடுத்து இந்த கமெண்ட்டுக்கு போயிடுவோம் திருப்பி. மாரீஷனோட விஷயம் படிச்சு முடிச்சேன் இல்லையா. போனா சொன்னாங்க, ஓல்டு மூவிஸ், சீரியல்ஸ், எவ்ரிதிங் ஷோஸ் தட் ஹவெவர் பேட் தேர் பேரண்ட்ஸ், இன்லா ஆர் சிஸ்டர் இன்லா ஆர் ஒய்ஃப், டாட்டர் இன்லா, இந்த இது இவங்க யாரா இருந்தாலுமே வந்து டாட்டர் இன்லா வந்து அவங்க டியூட்டியை கரெக்டாக செஞ்சிடணும். பையன் அவங்க டியூட்டி 6-60 வரையில பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து அந்த பையன் வந்து இது மாதிரி வந்து இறந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி தங்கெல்லாம் வளர்த்தா எல்லாம் கட்டிட்டு போயிடும். அவ்வளோதான். கடைசியாக சொத்து வந்ததும் எல்லாம் கிளம்பி வரும்னு வச்சுக்காங்களேன். அது ஒன்று. இந்த அவலப்படித்தான் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இந்த மனதில் உறுதி வேண்டும்லேருந்து என்னென்ன கதைகள் எல்லாம். சுஜாதா வந்து புடவை கட்டிட்டு இருப்பாங்களே, அது என்ன அது படம்? அதில் தானே உறவுகள் தொடர் கதையெல்லாம் வருமே. அதில் கூட அதே தானே, அதே மாதிரி அந்த லீட் கேரக்டர் வந்து குடும்பத்துக்காகவே பண்ணும், எல்லாம் வழிச்சிட்டு தேய்ப்பானுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்து மகிழா வந்துட்டாங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்க. மகிழா நேற்று லேட்டாக வந்தால மகிழா. ஆமாம், போனா சொல்லியிருந்தாங்க, சுதா மேம் அந்த வாழுதான் doesn't seem to be controlled, don't believe him ன்னு போட்டிருக்காங்க. உண்மை பார்த்தீங்களா, இன்னி வரைக்கும் கண்ட்ரோல் ஆகலைங்க அந்த வாழ்த்தனம். இன்னி கூட எதுக்கோ திட்டினேன், என்ன நீ ட்ரை பண்ணுற, என்ன பண்ண போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது அடுத்த மொமெண்ட்டு, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. போனா வாணிப்பிரியா சொல்லியிருக்காங்க, ஐ எம் 40 years old. யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ, பூமி எதிர்பார்த்து மழை தூறல் விழுமோ, நல்லா கட்டைய பொட்டைய உக்காந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி அப்புறம் இப்படி வந்து உக்காந்து காதல் வர கால் வீரர்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசைப்படுமோ, எதுவுமே 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 நடக்கலாம், இறகின்றி இளமணம் பறக்கலாம், இதுவரை விடுகதை இனி வரும் கதையொரு தொடர்கதை, வேண்டும் வசந்தம் வாசல் வரலாம், ஊமைக்கு ஒரு வார்த்தை வந்து பாடுகின்ற வேலை இது. இப்படி உட்காந்துருக்கோம் அப்படி உட்காந்துருக்கேன்னு சொன்னா நீங்க பாட போறீங்க, எனக்கு எப்படி தெரியும்? சரிங்க, எல்லாம் எண்ணெயா வந்து நிற்கும், எல்லாம் எண்ணெயா கூட வரலாம், எலிப்புழையா வந்தா கூட. நேற்று யாரும் சொன்னாங்களே நீங்க இல்லைன்னா எண்ணெயா ஓகேவா? சரி. ஓ கமெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். வாணிப்பிரியா சொல்லியிருந்தாங்க, ஐ எம் 40 years old. மை மாம் அண்ட் மை பெரியம்மா ஸ்டில்
டிஸ்டர்பிங் மை மாமாஸ். ஓகே. இவங்க 40 வயசு ஆயிடுச்சாங்க இவங்களுக்கே, இன்னுமே எங்க மாமாவை எங்க அம்மாவும் எங்க பெரியம்மாவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நாங்க பாரு. பெரிய கல்லா தூக்கி மண்டையில போட்டுருங்க, அதுதான் அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. இது என்ன ஒரு சரி விடுங்க. கேட்டா கூட்டு குடும்பம்ட்டு ஐயோ. எல்லாருமே கல்யாணம் கட்டிக்கொள்ளும் சந்தர்ப்பம் அமைந்து விடுகிறதா என்ன? ஆனால் யாருக்கு அமைகிறதோ செய்திட வேண்டியதுதான். அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ பராசக்தி. சூப்பர். இது பிரச்சனையே கிடையாது பராசக்தி. ஆனா இங்க பிரச்சனையை இவங்க எப்படி வீட்டுக்கு பெரியவங்க எல்லா பொறுப்புகளும் அவங்களுக்கு மட்டும்தான், நாங்களாம் ஆட்டிக்கிட்டு திரிவோம் அப்படின்றதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுக்குதான் மேட்டர். அது ஒண்ணு போர்ட்ரேட் பண்றது. இன்னொரு ஒரு போர்ட்ரேல் எப்படி இருக்குன்னா, அவங்க தான் என்னவோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க போர்ட்ரேட் பண்றாங்க. அது தவிர இல்லையா? இந்த பசங்க யாரோ ஒரு பொண்ணு லிட்டரலா சொன்னா, சார் நான் ரெடியா தான் இருக்கேன், எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்குதான் சார். சொத்துக்கு வந்து நிக்கிறீங்கல்ல, சொத்துன்றது எனக்கு வந்துரும், எனக்கும் ஷேர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பொறுப்புகளுக்கு மட்டும் ஏன் வரமாட்டீங்கன்றது அற்புதமான கேள்வி கேட்டாப்ல. அதேதான் ஆவுடைய பண்ணு. சொத்துன்னா 5 ஷேர் கேட்காமலே வந்து கேட்கலப்பா அதனால உனக்கு கொடுக்கலப்பான்னு சொன்னா விட்டுருவீங்களா? அதாவது இப்ப வந்து என்கிட்ட காசு கேட்டாதானே கொடுக்கணும், காசு கேட்டா நான் கொடுக்க போறேன்னா அப்ப வந்து சொத்து வந்து கேட்டாதான் கொடுப்பீங்களா? அப்ப வந்து நிக்க மாட்டீங்க நீங்க. அதேதான். சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதன் பிறகு வந்து மாரிஷன் சொல்லிருக்க எஸ் ஜாக்கி சார் ஐ திங்க் டிஷர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே வாணிப்பிரியா சொல்லியிருக்காங்க 2 அக்காவும் தங்கச்சியும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அவரை அப்படின்ட்டு. அந்த அவங்க அம்மாவும் பெரியம்மாவும் நாங்க இல்ல, அது நிறைய இடத்துல நானுமே பார்த்திருக்கேன், இன்னுமே இருக்கு மணி. அதுவுமே எப்படின்னா, இந்த பெரிய ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சித்தி காமெடினா நேர்ல இருக்கிற அந்த கேள்விங்க வந்து டார்ச்சர் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, போன் பண்ணி ஒருத்த ஊர் கதையை கேட்டு எடுத்து வந்து உங்க குடும்பத்தை ரூல் பண்ணிட்டு இருப்பா. எது போன்ல ரூல் பண்ணுவா, எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பா. அந்த கேள்வி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கும், அது வந்து ஊர் கதையை கேட்டு என்னன்னா அது டிசிஷன் எடுத்து அது டிசிஷன் சொல்லும். அந்த டிசிஷன் தான் நீங்க ஃபாலோவும் பண்ணணும். ஆமா, அதுதான் அங்க பெரிய கொடுமை. இந்த மாதிரி கொடுமை தான். சரி என்னத்த சொல்றது, அவனுக்கும் போட்டு இழுத்து எல்லாம் அடங்கிடும். அது வரணுன்றதான் வெயிட் பண்றேன். அதை செஞ்சிட்டீங்கன்னா அவங்க கிட்டே நெருங்க மாட்டாங்க. எவனா என்கிட்ட வர சொல்ல வரமாட்டான். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். That's all. ஸோ அதுதான் மகிழா சொல்லியிருக்கா. எஸ்டர்டே வந்து எபிசோட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கா. ஆமாம் வரல, நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் கூட சொன்னேன் அலாம் வைக்கிற டைமுக்கு நம்ம முடிச்சிட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். நாங்கள் ஏன்னா நேற்று நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கணும்னு போய் கடைசியில் ஜாக்கி 3 மணிக்கு தூங்கணும். சுகுணா சொல்லியிருக்காங்க சூப்பரான கமெண்ட் தான். என்ன நீங்கள் கண்ட்ரோல்டா அண்ணா, பார்க்க அப்படி தெரியவே இல்லை அண்ணா. Sudha sis is so sweet and patient. It's okay நம்பிட்டோம் அப்படி சிரிச்சு வச்சிருக்கா. சுகுணா தேவி ஃப்ரம் மலேசியான்னு நினைக்கிறேன். மலேசியா ஒரு சிங்கப்பூர் ரெண்டுத்துல ஏதோ ஒரு டிக்கெட் போய் வரும். அதுக்கு முடியாது ஏஷியன் கண்ட்ரியா. சரி ஓகே பரவாயில்ல. அடுத்து மேலே ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.